ஹலோ ஆஸ்பிரன்ஸ், டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் வந்துருச்சு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆப்டிடியூடில் ஃபுல் 25 எடுக்க மேக்ஸிமம் 24 or 23 வரைக்கும் கூட எடுக்கணும்னா இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பேசிக்லேருந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இன்றைக்கி சர்ச் அண்ட் இண்டிசஸ் வர பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, பார்க்கலன்னா போய் பாருங்கள். இந்த வீடியோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இன்றைக்கி சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு 10 ப்ராப்ளம் இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ ரூட் வேல்யூவோட 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி பவர் இருக்கும்போது டைரெக்டாக அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதை 3 பவர் ஃபோர்த் ரூட் ஆஃப்னு இருக்கும்போது பேஸ் எழுதிட்டு பவரை 1/4ன்னு மாற்றிக்கலாம். அதே மாதிரி பேஸ் 10 அப்படியே எழுதிட்டு 6th ரூட்டுன்றதை 1/6. சேம் வே 25 எழுதிட்டு 12 1/12. இப்போ பவர் மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். டினாமினேட்டரில் 4, 6 and 12 இருக்குது. இந்த பவர் ஃபுல்லாகவே நம்ம காமனாக எடுத்துகிட்டு வந்தோம்னா தான் ஃபஸ்ட்டு ப்ரொசீட் பண்ண முடியும் ஃபர்தராக. அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 4, 6, 12 எல்சிஎம் எடுக்கும்போது ஆப்வியஸாக 12 கிடைக்கும். அந்த 12ஆல் நியூமரேட்டர் பவரில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 12, 12, 12 மல்டிப்ளை பண்ணும்போது 3 பவர் 3, 10 பவர் 2, 12 12ம் கேன்சல் ஆகிடும். ஸோ 25 பவர் 1ன்னு கிடைக்கும். இப்போ பவர் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 3 3s are 9, 9 3s are 27, 10 square is 100, 25 power 1, 25. இப்போ இந்த நம்பரை நம்ம ஈஸியாக அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலாம். 25, 25யோட கரஸ்பாண்டிங் நம்பர் 12th root of 25. நெக்ஸ்ட் 27, அதோட கரஸ்பாண்டிங் ரூட் வேல்யூ 4 root 3. நெக்ஸ்ட் 100க்கு 6 root of 10. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பாருங்கள். 1 + 1 - இந்த மாதிரி வரும்போது ஷார்ட்டாக இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. 1/3. ஸோ இந்த 1 and 3 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு சைன் ப்ளஸ். ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணுவோம். 1 + 3 4. நெக்ஸ்ட் மைனஸ். ஸோ 4 - 3 is 1. நெக்ஸ்ட் ப்ளஸ். ஸோ இந்த ரெண்டு நம்பர் 4 + 1 5. இப்போ மைனஸ். ஸோ 5 - 1 4. நெக்ஸ்ட் ப்ளஸ். ஸோ 4 + 5 9. இப்போது 9ல் எண்ட் ஆகியிருக்கு. 9 அதோட ப்ரீவியஸ் நம்பர் 4. இங்கே கொடுத்துருக்குற இந்த ஃபுல் சால்வ் பண்ணால் நமக்கு வர வேண்டிய ஆன்சர் 9/4. நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பாருங்கள். root of 5 plus again root of 11 plus 19 plus root of 29 plus root 49. இந்த ப்ராப்ளமை லாஸ்ட்ல இருந்து சால்வ் பண்ணிட்டு வரலாம். root of 49 is 7 plus 29. So 29 plus 7 is 36. root of 36 6. So 6. இதுக்கப்புறம் plus 19 root of 19 plus 6 is 25. root of 25 is 5. இதுக்கப்புறம் 19க்கு முன்னாடி 11 ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ 11 ப்ளஸ் root of 11 plus 5 16. ஸோ 4. 11க்கு முன்னாடி 5. ஸோ 5 plus 4 which means 9. root of 9 is 3. இப்போது இந்த ஃபோர்த்து ப்ராப்ளமில் பார்த்தா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 4 நம்பர் ஆப்ரேட் பண்ணி ஆப்ரேஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணணும் தேவையில்லை. டைரெக்டாக நம்பர்ஸை மட்டும் செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 8 + 3 is 11, 11 + 2 13, 13 - 6 is 7. ஸோ ஃபஸ்ட்டு 7 போட்டுக்கலாம். தென் ஃப்ராக்ஷன்ஸு செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். 1/2 + 1/5 + 1/4 minus 1/2 minus 1/2. சைன் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். half half கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு 5 4s are 20.
So 4 plus 5 equal to 7. 9 by 20 is the answer. So fifth problemல root of 50 plus root of 18 plus by root of 32. So இதை split பண்ணும்போது 2 into 5 into 5 plus 2 into 3 into 3 by 32. 2 into 2 into 2 into 2 into 2. இப்போ நமக்கு எல்லா இடத்துலையுமே root 2 காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்துக்கலாம். root of 5 into 5 5 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். by இது ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கலாம். 2 2s are 4 2 2s are 4. ஸோ 4 ஸ்கொயர் அகெயின் ஒரு ரூட்டு வெளியே ஒரு ரூட் 2 எடுத்தாச்சு. ஸோ ரூட் 2 கேன்சல் ஆகிடும். ரூட் அண்ட் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மேலே 5 + 3 இருக்குது 8 by டினாமினேட்டரில் 4 which gives us 2. இங்கே சிக்ஸ்த் ப்ராப்ளமில் some set of numbers மல்டிப்ளை அண்ட் அடிஷன் மிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. இதை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணோன்னா ஒரு பேட்டர்ன் நமக்கு தெரியும். 6.5 into 6.5 3.5 into 3.5 அண்ட் சென்டரில் ஒரு வேல்யூ இருக்குது. திஸ் ரிசம்பிள் சம் ஐடென்டிட்டி a square and b square. இப்போ நம்ம இதை a square plus 2ab plus b squareல வருதான்னு செக் பண்ணோன்னா 2 into a into b. So a square 6.5 into 3.5 into 2 பண்ணும்போது 45.5 வரும், which is 2ab. So direct identity apply பண்ணோன்னா which gives a plus b whole square. So a plus b whole square. a இங்கே நமக்கு 6.5 plus b 3.5 whole square. 6.5 plus 3.5 10. 10 square is 100 is the answer. 7th and 8th problem பார்க்கலாம். இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆன மாதிரி டைப். 7th-ல root of 7 again root of 7 root of 7 root of 7 இப்படி ப்ராடக்டில் கண்டினியூஸாக இன்ஃபினிட்டி டில் இன்ஃபினிட்டின்னு கண்டினியூ ஆகாமல் இதோட ஸ்டாப் ஆகிருக்கு. இந்த ப்ராப்ளம் எப்படி போடணுன்னா ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் 7 அதை எழுதிக்கலாம். திஸ் இஸ் ஸ்கொயர் ரூட். ஸோ 2 பவர் எத்தனை ரூட் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ஸோ 2 பவர் 1 2 3 4 4. ஸோ 2 பவர் 4 இஸ் 2 2s are 4 2s are 8 2s are 16. ஸோ 16 பவரில் டினாமினேட்டரில் எடுத்துக்கிட்டு நியூமரேட்டரில் 16லேருந்து 1 மைனஸ் பண்ணி போடணும். ஸோ the answer for this is 7 power 15 by 16. இதுவே till infinity அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இவ்வளோ ப்ராசஸ் தேவையே இல்லை. கொடுத்துருக்கிற நம்பர் ரூட் இல்லாமல் ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டால் அதுதான் ஆன்சர். இப்போ 9th ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த 7 8 அண்ட் இந்த டைப் 9th ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ராப்ளம்ஸ். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் உட வேல்யூ 6ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கண்டுபிடிக்க கேட்குறது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூப். இந்த மாதிரி பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூவை ஏன்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற ஏ வேல்யூ கியூப், ஏன்னா இங்கே நமக்கு எக்ஸ் கியூப் கேட்குறாங்க. ஸோ ஏ கியூப் இங்கே ப்ளஸ். ஸோ நம்ம இங்கே எடுத்துக்க வேண்டியது ஆப்போசிட் சைன் மைனஸ் 3 இன்ட்டு ஏ. ஏவோட வேல்யூ 6. ஸோ 6 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு 6. 6 கியூப் இஸ் 216 minus 18 equal to 198 is the answer. இப்போ 10th லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்லேயும் கண்டினியூஸாக நம்பர்ஸ் ப்ராடக்ட் அண்ட் மைனஸ் மிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம கரெக்டாக ஒரு பேட்டர்ன் பார்த்தோன்னா ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் க்யூப் ஏ க்யூப்னு இருக்குது மைனஸ் பி க்யூப். ஸோ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா என்னது? இங்கே என்ன சைன் வருதோ ஃபஸ்ட்டு சேம் சைனில் ஏ மைனஸ் பின்னு போட்டுக்கணும். அப்புறம் வரது எல்லாமே ப்ளஸ்ஸாக வரும். இதுவே ஏ ப்ளஸ்ன்னு ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்னு வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். ஸோ இங்கே ஏ நமக்கு 1.2ன்னு எடுத்துக்கிறோம், பி நம்ம 0.2ன்னு வருது. அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ்
ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கு தான் நமக்கு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இது கேன்சல் பண்ணும்போது நமக்கு வெறும் ஏ மைனஸ் பின்னு இருக்குது. ஏ இஸ் 1.2 மைனஸ் பி இஸ் 0.2 which gives us answer 1. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம கண்டினியூஸாக ஒவ்வொரு டாப்பிக்கில் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.